ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயபெருமாள் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள் அனைத்தும் விடியா திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சாரத்தில் மாவட்ட செயலாளர் முனியசாமி, கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் ஏஎல் விஜயன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேம்பாக்கம், முள்ளிப்பாளையம், காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்ற வெற்றி வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, விடியா திமுக அரசு தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என குற்றம் சாட்டினார். இந்நிகழ்வில் வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் அப்பு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்திலும் மாட்டு வண்டியிலும் சென்று முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கருப்பையா கும்மியடித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்தநல்லூர், மேக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த வெற்றி வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த பெண்களுடன் சேர்ந்து கும்மியடித்து வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, கழக அமைப்பு செயலாளர் மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். உயிர் மூச்சு உள்ளவரை இரட்டை இலை சின்னத்திற்கு மட்டும்தான் வாக்கு கேட்போம் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் வி.டி. நாராயணசாமியை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனுமந்தன்பட்டி, புதுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், உயிர் உள்ளவரை இரட்டை இலைக்கு தான் வாக்கு கேட்போம் என தெரிவித்தார். இன்றைக்கு பதவிக்காக எந்த சின்னத்தில் வேண்டுமானாலும் நிற்கலாமா, எந்த கட்சியில வேண்டுமானாலும் போகலாமா? அதை தேனி மாவட்ட மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நான் போன முறை தேனி பாராளுமன்றத்திலே வந்து வாக்குகள் கேட்டேன். இரட்டை இலையில தான் கேட்டேன். இன்றைக்கு நாராயணசாமிக்கு நாங்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே தான் வாக்குகள் கேட்கிறோம். நாளையும் இரட்டை இலை கேட்போம். எங்கள் உயிர் உள்ளவரை புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர், புரட்சி தமிழர் என்று இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகள் கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ்.டி.கே. ஜக்கையன், கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகக்கோட்டை ராமர், முன்னாள் எம்பி பார்த்திபன், கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரமோகனை ஆதரித்து திருச்சி மாவட்டம் முசிறியில் முன்னாள் அமைச்சர்கள் சிவபதி, பரஞ்சோதி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் சிவபதி, அதிமுக ஆட்சி காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை மக்களின் நலனுக்காக நிறைவேற்றியுள்ளது. ஆனால் விடியா திமுக அரசு அதனை முடக்கி திறனற்ற நிதி நிர்வாகத்தால் தமிழகத்தை கடனில் தள்ளிவிட்டதாக விமர்சித்தார். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மேல் புவனகிரி ஊராட்சிக்குட்பட்ட 7 கிராமங்களில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசனை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. பாண்டியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா தலைமையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக வெற்றி வேட்பாளர் நல்லதம்பி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவாலாங்காடு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தேமுதிக வெற்றி வேட்பாளருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் தேமுதிக மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, புரட்சி பாரதம் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் மணவூர் மகா மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர்.
தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக வெற்றி வேட்பாளர் சிவனேசனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். பட்டுக்கோட்டை அண்ணா சிலை அருகே முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவர், விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் சாடினார். அந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்கண்டு பாலியல் வன்கொடுமை, பஸ் கட்டணம், பால் கட்டணம், மின் கட்டணம், கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல், அரிசி எல்லா விலையும் உயர்ந்துச்சு. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல. இன்னைக்கு விவசாய மக்கள் வறுமையில இருக்காங்க. இன்னைக்கு கரண்டே வரல, ஆனா இலவச மின்சாரத்தை தடை போய் சொல்லுறாங்க திமுக. முதல்ல 24 மணி நேரம் கரெக்டா கொடுங்க எல்லா விவசாயிகளுக்கு. அதுக்கப்புறம் இலவசத்தை பத்தி நீங்க பேச. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்து அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் அம்பேத்கர் சிலை அருகே திறந்த வேனில் நின்று பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலின் போது கொண்டு வந்த செங்கல்லையே மீண்டும் தூக்கி வந்த வாரிசு அமைச்சர் உதயநிதி மக்களிடம் செங்கலை காட்டி ஏமாற்று நாடகத்தை அரங்கேற்றியதாக சாட்டினார். மக்களை ஏமாற்றிய பின் உதயநிதி தூக்கி போட்டு விட்ட செங்கலை தற்போதுதான் எடுத்து வந்துள்ளதாக செங்கலை காட்டி பிரச்சாரம் செய்த விந்தியா, விடியா திமுகவிற்கு மக்களை ஏமாற்றுவது மட்டுமே வாடிக்கை என கடுமையாக விமர்சித்தார். பிரச்சாரத்துக்கு வருவாங்க. மக்களுக்காக நல்லாட்சி கொடுக்க தேவையில்லை. பொய்யான விளம்பரங்களை கொடுத்தா, போலி வாக்குறுதிகள் கொடுத்தா போதும்னு நம்பி, பொய் பிரச்சாரங்களை நம்பி தேர்தலுக்கு வருவாங்க. நேற்று கூட என்னோட தம்பி உதயநிதி இங்க வந்து பிரச்சாரம் பண்ணாரு. திருச்சி திமுக கேள்விப்பட்டேன். நானும் சேலத்துல இருந்து தான் வந்தேன். வர்ற வழியில இந்த செங்கல் கிடைச்சது. போன வருஷம் தூக்கிட்டு வந்தாரு. அதே செங்கலை வெக்கம், மாடம், சூடு, சொர்ணம் இல்லாம இன்னும் தூக்கிட்டு வராரு. முடிஞ்ச உடனே தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. வழியில நான் பார்த்து எடுத்துட்டு வந்தேன். இதுதான் திமுக காரங்க. வருவாங்க, செங்கல் காமிப்பாங்க, மக்களை ஏமாத்துவாங்க, வேலை முடிஞ்ச உடனே தூக்கி போட்டு போயிடுவாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பல்வேறு இடங்களில் இரட்டை இலை சின்னம் வரைந்து அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜன் வாக்கு சேகரித்தார். சின்ன காளியபாளையம், பாரதிபுரம் உட்பட பல்வேறு இடங்களில் சுவற்றில் இரட்டை இலை சின்னம் வரைந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜன் வாக்கு சேகரித்தார். கண்ணுமணி, சின்னமணி, முத்துமணி, தங்கமணி போடு போடு இரட்டை இலை கோலம். வெள்ளிமணி ஓசை என வெற்றி மணி ஓசை வரும் போடு போடு இரட்டை இலை கோலம். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நாத்தூர், தேனிமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் களியபெருமாளை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், விடியா திமுக அரசு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் கீழ்பொன்னாத்தூர் அருகே முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் முன்னிலையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். பெரிய உழைப்பாடி மின்னியந்தல் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பாமக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகன் தலைமையில் அதிமுகவில் இணைந்தவர்களை சால்வை, துண்டு அணிவித்து முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக வெற்றி வேட்பாளர் பார்த்தசாரதி நுங்கம்பாக்கம், தர்மபுரம், ஆர்கேபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்கரன் கோவிலில் அதிமுக கூட்டணியின் புதிய தமிழகம் கட்சி வெற்றி வேட்பாளர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் VM ராஜலட்சுமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
பிரச்சாரத்தின் போது ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு ஊர்வலமாக சென்று இஸ்லாமியர்களிடம் முன்னாள் அமைச்சர் VM ராஜலட்சுமி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சி தேமுதிக வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகரை ஆதரித்து திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் இலவச அரிசியை கோழி கூட சாப்பிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இந்தியாவிலே பசிப்பிணி போக்குவதற்காக 20 கிலோ விலைக்கால அரிசி கொடுத்த ஒரே அன்னபூரணி நம்முடைய புரட்சி தலைவி இதயதேவா அம்மா. அன்றைக்கு கொடுத்த அரிசியை நம்ம மனுஷன் சாப்பிட்டோம். இன்னைக்கு கொடுத்த அரிசி கோழி கூட சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிட்டா அதுக்கு முடியல, அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து மதுரை சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்த அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர். அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, விடியா திமுக ஆட்சியில் மின்சார கட்டண உயர்வு, அரிசி விலை உயர்வு மற்றும் பத்திரப்பதிவு கட்டண உயர்வு என அனைத்து கட்டணங்களையும் உயர்த்தியதாகவும் இதனால் மக்கள் கடும் அவதியடைந்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்கியராஜை ஆதரித்து விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நல்ல திட்டங்களை எல்லாம் விடியா திமுக அரசு நிறுத்திவிட்டதாகவும் குடும்பத்திற்காகவும் குடும்ப வாரிசுகளுக்காகவும் ஆட்சி நடத்தும் விடியா திமுகவிற்கு மக்கள் தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் என தெரிவித்தார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் ஒன்றிய பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பாபுவை ஆதரித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் RK பாரதி மோகன் வாக்கு சேகரித்தார். திறந்தவெளி வாகனத்தில் நின்று இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருடன் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் மற்றும் வெப்படை பகுதிகளில் அதிமுக வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் இயக்குனர் RV உதயகுமார், நடிகர்கள் அனுமோகன் மற்றும் ரங்கநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வேதாரண்யத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் சுர்சித் சங்கரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் OS மணியன் வாக்கு சேகரித்தார். திறந்தவெளி வாகனத்தில் நின்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த போது மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய பலர் அதிமுகவில் இணைந்தனர். இப்பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.